அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை காலையில் எப்பவும் போல் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு 4 மணிக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்தாச்சு. 4 மணி 4:10 ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே எழும்போது ஒரு மாதிரியாகவே தான் இருந்தது. அப்புறம் எந்திரிச்சு குளித்ததுக்கப்புறம் ஓகே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஒரு 3 டேஸ் இல்லாட்டி ஒரு 4 டேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சிடும். நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா நான் நிலைவாசல் கிட்டலாம் வந்து நேற்று போட்டு வச்சுருந்த கோலம் எல்லாத்தையும் பெருக்கி மட்டும் விட்டுட்டு படுத்துட்டேன். காலையில் எந்திரிச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவாசல் மட்டும் அப்படியே தான் விட்டுருந்தேன். தெருவாசல் மட்டும் எப்போவுமே அடுத்த நாள் காலையில் செய்கிறது தான் சரின்னு சொல்லுவாங்க. அதனால் அது மட்டும் நான் அப்படியே தான் விட்டுட்டு இருந்தேன். நிலைவாசல் கிட்ட தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம டைம் போனதுக்கப்புறமா ஒரு 5 5:15 ஆச்சுன்னா வெளியில் வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேலைகள் எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து முருகர் சிலை வந்து என்ன இன்ச்சில் இருக்குது, எவ்வளோ அளவு அது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த முருகர் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. இவர் வெயிட்டுக்கு வந்ததே ஒரு பெரிய கதை தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியாது. அதில் தான் வந்து நான் முருகரை வச்சுருந்தேன். அந்த முருகர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பார். இப்போ கூட என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சஷ்டி டைம்லலாம் வந்து அந்த முருகரை வச்சு தான் நான் விளக்கேற்றிருப்பேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் அவர். அவருடைய முகம் பார்த்திங்கன்னா அப்படியே சிரித்த மாதிரி இருக்கும். அவரை பார்க்கும்போது ஒரு கம்பீரமாகவும் இருப்பார். எனக்கு அந்த முருகரை அவ்வளோ பிடிக்கும். அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டும் என்னோடய சிஸ்டரும் சேர்த்து 2 பேருமா சேர்ந்து வாங்கி கொடுத்த அந்த முருகர் வந்து அவ்வளோ ஸ்பெஷலு. ரொம்ப அழகாக இருப்பார். என்ன சொல்கிறது, ஒரு அண்ணா அப்படின்ற மாதிரி அந்த சிலைய பார்த்தாக்கா கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பார். அது என்ன ஆயிடுச்சுன்னா தினமும் வந்து இந்த சஷ்டி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பண்ணுறோம் அபிஷேகம், அதே போல் அபிஷேகம் இல்லாத நாளில் தண்ணி ஊற்றி வச்சு பூஜை பண்ணுவேன். அப்படி பண்ணிகிட்டே இருந்ததில் பார்த்திங்கன்னா அந்த முருகர் என்ன ஆயிட்டாருன்னா அந்த வேல் கீழே வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த இடம் உடஞ்சி வேல் தனியாக வந்துடுச்சு. உடஞ்ச சிலைய எப்பவுமே நம்ம வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால என்ன பண்ணேன்னா, சரி இதை வந்து வச்சு கும்பிட்றதுக்கு மனசே இல்லை, எடுத்து வைக்கவும் மனசு இல்லை. அதுக்கப்புறமா வந்து முருகர் வந்து ஒரு முருகர் வாங்கியே ஆகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. முருகர் இல்லாமல் பூஜை அறையில் இருக்கவும் வரல. அது வரைக்கும் புது முருகரை ஆர்டர் பண்ணி வர வைக்கிற வரைக்குமே அந்த முருகரை நான் வச்சுட்டே தான் இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எனக்கு பிடிக்கும். இப்போ கூட நான் அவரை வந்து கோயிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கல. அவரை ஒரு கவரில் போட்டு சுற்றி பீரோவில் எடுத்து வச்சுட்டேன். இது கரெக்டானலாம் தெரியல. ஆனால் எனக்கு அவரை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கே எனக்கு மனசு வரல. நீங்கள் வேணால் என்னோடய பழைய வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த முருகரை வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார். அவ்வளோ ஒரு அழகு, கம்பீரம், சிரித்த முகம். நிஜமாகவே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு உயிரோட்டமான ஒரு சிலை அந்த சிலை. அதுக்கப்புறமா தான் வந்து ரொம்ப நாளாக தேடினேன். சீக்கிரமாகவே எனக்கு முருகர் சிலை கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாளாக தேடி 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 அதுக்கப்புறமா வந்து எல்லா இதுலேயும் தேடுவேன். கூகுளில் பார்க்குறது, அமேசானில் பார்க்குறது, என்னென்னலாம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறது, என்ன இது ஷாப்லாம் இருக்குதோ அது எல்லாத்துலேயும் பார்க்குறது. அதுக்கப்புறம் கோயிலுங்க எங்கேயாவது போகணுன்னாக்கா அங்கெல்லாம் பார்ப்பேன். ஆனால் எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து அந்த முருகர் வந்து நம்ம ஒரு மனசில் நம்மளுக்குன்னு ஒரு என் முகம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு முகமே வந்து எனக்கு எதுலேயுமே கிடைக்கவே இல்லை. இவருடைய முகத்தை மனசில் வச்சுக்கிட்டே தேடினதுனாலயா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நிஜமான ஒரு முகம் மாதிரியே இருக்கும். அவருடைய முகம் மாதிரியே கிடைக்கணும் கிடைக்கணும் தேடி 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 அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அமேசானில் இந்த முருகருடைய சிலை வந்துச்சு. இந்த முருகர் சிலையும் வந்து பார்த்து வச்சுட்டேன். சரி ஓகே, இவர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கார், இவரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலை பார்த்திங்கன்னா 3800 அந்த விலை தான் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு நாளை தள்ளின்னு போகிறதுக்கு காரணமாகவே இருந்துச்சு. டக்குன்னு வந்து வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. சரி கொஞ்ச நாள் வந்து அதுக்காக காசுகளெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுருவேன். அப்படியே அக்கௌண்ட்டில் வந்து அவருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஓகே, இதுக்கு அப்புறமும் வந்து இப்படியே தள்ளிகிட்டே போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு. அதாவது முருகர் வந்து எப்போ நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரோ அப்போ தானே வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அவர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் போட்டுட்டேன். 3800 பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணி தான் இவரை வாங்கினேன். இவருடைய அன்பாக்சிங் வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டருக்கு வந்து நான் லிங்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் தேடினேன். ஆனால் என்னென்னா லிங்க் வந்து காப்பிலாம் ஆகும்.
நம்மளுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடிட்டிங் ஆப்ஷன் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே எடுத்துட்டாங்க. என்னென்னா நம்ம இதில் வந்து ரைட் பண்ணி மெசேஜோ கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளைலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் ரிப்ளை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எனக்கு டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்ப முடியாது. அந்த மாதிரி டைப் பண்ணுற ஆப்ஷனே இல்லாமல் வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு மட்டும்தான் இப்படி வருதா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கான்றது கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி கொடுக்க முடியல. அமேசானில் போய் நான் செக் பண்ணேன் இப்போது. அதாவது அந்த சிஸ்டர் கேட்டதுக்கு அப்புறமாவே இப்போ அதோட ரேட் என்னன்றது தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால் போயிட்டு அதில் பார்த்தேன். ரேட் வந்து அதே ரேட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா காப்பி லிங்க் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வரல. சரி அதனால் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு வாய்ஸ் ரிப்ளைலேயே கொடுத்துட்டேன். இப்போது அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்டாக் கூட இல்ல. அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பட்ஜெட் ஒத்து வரும் அப்படின்னா, நான் வந்து இதை நீங்கள் வாங்கணுன்னுலாம் சொல்ல வரல. இது உங்களுக்கு பிடிச்சிருந்து, உங்களுக்கு பட்ஜெட்டும் ஓகே அப்படின்ற மாரி தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. எதில் வச்சாலும் முருகர் முருகர் தான். நம்மளுடைய மனசுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா, அது வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சேர்த்து வச்சு வாங்கியே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்துருச்சு. அவ்வளோ அழகா இருந்தார். நம்ம அது அமேசானில் அந்த லிங்க்கில் இது ஃபோட்டோ காமிப்பாங்க பார்த்தீங்களா? அப்போவே வந்து பார்த்த உடனே நிறைய பார்த்துட்டே வந்தேன். எத்தனையோ நாள் பார்த்துட்டேன். ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு இவர் என் கண்ணில் பட்டார். கண்ணில் பட்டும் ரொம்ப விலை அதிகமாக இருக்கேன்ட்டு யோசிச்சுக்கிட்டே கொஞ்ச நாள் அப்படியே தான் போச்சு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ஓகே, இப்போது வந்து இந்த காசை வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு டைம் வந்ததும் என்ன பண்ணேன்னா, ஆர்டர் போட்டு வாங்கி அதோடைய அன்பாக்சிங் வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஷார்ட்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் கிடையாது. அது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3800 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்கும். நல்லா சைஸே பெருசு தான். முருகர் மட்டுமே அந்த ஸ்டாண்ட் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. வெறும் முருகருடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்கார். நம்ம அந்த ஸ்டாண்டோட சேர்த்து நம்மளுக்கு வர ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருப்பார். அவ்வளோ அழகாக இருக்கார். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோஸில் பார்த்த எல்லாருமே வந்து அதுக்கு அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக உண்மையாக இருக்க மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக எனக்குமே உங்களுக்கு அந்த சிரிப்பு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த வீடியோவில் கடைசியிலலாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருப்பார் முருகர். அவ்வளோ ஒரு சிரித்த முகமாக இருப்பார். வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நான் எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் முருகரை பற்றி சொல்கிறேன். கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தேன். நடுவில் பார்த்தீங்கன்னா மெமரி ஃபுல் ஆனதுனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நின்றுட்டுருக்கு. அது நான் கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுன்னு அப்படியே விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றி அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ஓகே மனையில் வச்சதுக்கப்புறமா கரெக்டாக வீடியோவில் தெரிகிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னுட்டு வீடியோவை பார்க்கும்போது பார்த்தாக்கா ஸ்டாப் ஆகிட்டு இருந்துச்சு வீடியோ. சரி அப்புறம் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறமா எதுலேருந்து கொஞ்சம் மெமரி ஃபுல்லுன தொட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கண்டினியூ பண்ணதுனால தான் வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றுனது அபிஷேகம் பண்ணது வரும். அலங்காரம் பண்ணும்போது எடுத்த வீடியோ வந்து வரல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி அதை உங்களுக்கு சொல்லிடணுன்றதுக்காக தான் நடுவில் இதையும் சொல்லிட்டேன். அந்த மாதிரி முருகர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முகம் அமையிறது அப்படின்றது வந்து ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லா சிலையிலையுமே அப்படி ஒரு உயிரோட்டமான முகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரியல. ஏன்னா நான் நிறைய தேடிட்டேன். தேடினதில் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த முருகர் மாதிரி கிடைக்காத தொட்டு அதுக்கப்புறமா இவர் பிடிச்சிருந்தது. இவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. எடுத்து தான் இவரை வாங்கினேன். இந்த சிலையில பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் லாஸ்ட்டில் பாருங்கள், அவ்வளோ அழகாக ரொம்ப சிரித்த முகமாக ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே சிரிக்கிற மாதிரி லைட்டாக ஸ்மைலை கண்ணை மூடிட்டு சிரிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் தோணும். இது என்னுடைய கற்பனையாக என்னெல்லாம் எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஆனால் ரொம்ப அழகாக இருந்தார். ஒரு சிஸ்டர் கூட வீடியோவில் இதை சொல்லியே தான் இருந்தாங்க. உண்மையாக இருக்க மாதிரி இருக்கார் அப்படின்ற மாதிரி. அவ்வளோ அழகாக இருந்தார். இப்போது இது வந்து நிறைய பேருக்கு இந்த முருகரை வந்து பிடிக்க தான் ஆரம்பிக்குது. அமேசானில் பார்த்திங்கன்னா 2 பீஸ் தான் இருக்கிறதா போட்டிருந்தாங்க. முடிகிறவங்க, வேணும்னு நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க, உங்களால் பட்ஜெட் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதே போல் முருகரை வந்து இவ்வளோ ஒரு இதுவானதுக்கு விஷயமும் என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய நேரம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்துலலாம் உருவாய் அருவாய் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை வந்து சொல்லி காமிக்கிறேன்.
அந்த உருவாய் அருவாய் சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 6 வாட்டி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த 6 வாட்டி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கண்ண மூடி உக்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே எனக்கு வந்து அது ஒரு பெரிய ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு மன அழுத்தம் நமக்குள்ளே இருந்தாலுமே அந்த உருவாய் அருவாய் சொல்லிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், எனக்கு வந்து அது ஃப்ரீயாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே போல் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த முருகருடைய முகத்தை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்தனா கூட எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது நம்மளுடைய மைண்ட் செட்டா இல்லை வந்து என்னன்றதே எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு நடக்கிற விஷயம் வந்து இதுதான். இப்படி கொஞ்ச நாள் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் நினச்சாலும் முருகர்கிட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அவரா நினச்சா மட்டும்தான் நம்மளால அவர்கிட்ட முடியும்னு சொல்லுவாங்க. இதே போல தான் ஷீரடி பாபா கூட. சாய்பாபாவும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாய்பாபா வந்து என்ன சொல்கிறது, சின்ன பருந்தே இந்த மாயான்ட்டு ஒரு படம் வந்துடும். அந்த படத்துலேருந்தே எனக்கு பாபான்னா அவ்வளோ பிடிக்கும். ஷீரடிக்கு கூட ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் திருப்பியும் ஷீரடி போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. முருகர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நான் திருச்செந்தூர் போகணுன்ட்டுலாம் நான் ஒரு நாளும் நினைக்கல. போவோமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் முருகர் என்கிட்ட வரத்துக்காக அறிகுறியோ என்னமோ தெரியல, நான் திருச்செந்தூர் போனேன். அதுக்கப்புறம் வந்து முருகரை வந்து நிறைய முருகர் ஃபோட்டோ, முருகருடைய படங்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்கும். அவர் வந்து ஓகே இவகிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாரா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு முருகர் மேலே ஒரு ஈடுபாடே வர ஆரம்பிச்சது. சாய்பாபா வந்து நம்ம வந்து ஒரு குருவாகவும், அதே போல் முருகரை வந்து ஒரு தெய்வமாகவும் இன்றைக்கி வந்து நான் அப்படி தான் எடுத்துக்கிறது. நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து ஒரு குரு, ஒரு தெய்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியில் என்னுடைய குருவாக சாய்பாபாவும், என்னுடைய தெய்வமாக முருகரும் இருக்காங்க. இது மாதிரி இதுக்கு ஏற்கனவே நான் ஒரு விஷயம் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சிவபெருமானும் அப்படி தான். எனக்கு வந்து ரொம்ப சிவன்னாலே பயம். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து நான் கிரிவலம் போகிறேன், அவரை கும்பிடுறேன் அப்படின்னா, அவர் நினச்சா மட்டும்தான் அதுவும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான். அதெல்லாம் ஒரு உண்மையாக எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட இதை பேசுகிறேன், எனக்கு உடம்பு சிலிர்க்குது. அவங்க வந்து நினைக்காம நம்ம வந்து அவங்கக்கிட்ட முடியாது அப்படின்றது தான் உண்மை. இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக அவருடைய முகம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு சிலை. இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோஸை பார்த்த நிறைய சிஸ்டர்ஸும் வந்து நான் காலையில் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு அந்த உருவாய் அருவாய் மந்திரத்தை சொல்லிடுறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்படி இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவ்வளோ மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப தடங்கலாயிட்டே இருக்குது, இன்றைக்கி கிளம்புறோம் ஆனால் என்னால் கிளம்பி அந்த விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த மந்திரத்தை வந்து 6 முறை உச்சரிச்சுட்டு மனசார நம்பிக்கையோடு பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக நடக்கும். இது எனக்கு நடந்த விஷயம், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோட இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக நம்மளுடைய 2வது நாள் விரதமும் நல்லபடியாக முடிஞ்சது. தொடர்ந்து நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.